ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொள்ளு யூஸ் பண்ணி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் கொள்ளு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வாங்கி வச்சுருக்காங்க, ரொம்ப நாளாக இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஓகேவாக இருந்தது இந்த அடை ரெசிபி தான். ஏன்னா அடையாக இருந்தால் நம்ம ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளு யூஸ் பண்ணி நான் அடை செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபிக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்ஸ்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு கொள்ளு நான் சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஈக்குவலாக 1 கப்பு ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சுத்தம் செஞ்சு நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ கூடவே 1/2 கப்பு கடலப்பருப்பு, நான் 1/2 கப்புன்றதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் எடுத்துக்கிட்டேன் கடலப்பருப்பு. அதே போல் தான் 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு நான் எடுத்துக்கிட்டேன். அதே போல் 1/2 கப்பு துவரம்பருப்பு நான் எடுத்துக்கிட்டேன். பைத்தம்பருப்பு மட்டும் நான் எடுத்துக்காமல் மற்றதெல்லாமே எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே நான் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு ஒரே கிண்ணத்தில் போட்டு கலந்து விட்டுட்டேன். ஸோ கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா தண்ணியை நான் எடுத்து வச்சுடுவேன். அந்த தண்ணி நம்ம செடிங்களுக்கு ஊற்றுறப்ப நம்ம செடிங்களுக்கு நல்லா ஆரோக்கியம் கிடைக்கும், நல்லா வளரும். அதனால் அப்படி கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து கலந்துட்டு அதில் நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா தாராளமாகவே வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கும் மேலே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவர் த நைட்டு, அதாவது ஒரு 5 to 6 ஹவர்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. நான் ஓவர் த நைட்டு நான் வச்சுருந்தேன். ஸோ காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா தான் நான் சமைச்சிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மோர் தென் 10 ஹவர்ஸ் ஊறி இருக்கும். இப்போ ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு நல்லா பருப்பெல்லாம் மேலே வந்துடுச்சு. தண்ணியே இல்லாத மாதிரி தெரியுது, ஆனால் தண்ணி இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 ரெட் சில்லி எடுத்துக்கிட்டேன், அதாவது வரமிளகா. இந்த வரமிளகாவை நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தடவை போடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகா மட்டுமே போட்டு நான் அரைச்சேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஊட்டச்சத்தெல்லாம் நல்லா அப்படியே போகும். இப்போ நெக்ஸ்ட்டு செட்டில் அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ நார்மல் அயோடின் சால்ட்டு தான் நான் சேர்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரியான ரெசிபிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவாக இருந்தால் கல்லுப்பு சேர்ப்பாங்க. அதனால் கல்லுப்பும் அதுக்கப்புறம் அயோடின் சால்ட் ரெண்டுமே நான் சேர்த்து 2வது டைம் நான் அரைச்சிருந்தேன். இப்போ இதை அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைக்கலாம். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அது நல்ல தண்ணி போட்டு தான் நான் ஊற வச்சிருந்தேன். அதனால் அந்த தண்ணியவே போட்டு நம்ம அரைக்கிறப்ப உங்களுக்கு சாஃப்டாக நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அடை ஹார்டாக இருக்கும். அதனால் சொல்ல வரேன். இந்த மாதிரி இந்த செகண்ட் செட்டில் நான் உப்பு சேர்த்து நான் நல்லா கொஞ்சம் நைஸாக நான் அரைச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அந்த கிண்ணத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இருந்ததும் இந்த செகண்ட் இருந்ததும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் செட்டும் நான் அரைக்க போகிறேன். இப்போ தேர்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே நான் போடாமல் ஜஸ்ட் அந்த பருப்பு அதுக்கப்புறம் தண்ணி மட்டுமே சேர்த்து நான் கோர்ஸாக நான் அரைச்சிக்க போகிறேன். ஸோ இப்போ எல்லாமே அரைச்சதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய கிண்ணத்தில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம தோசை வாணலி வச்சுட்டு நம்ம அடை சுட ஆரம்பிக்கலாம். ஸோ இதை நான் ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்தது, நல்லா சாஃப்டாக அமைஞ்சிருந்தது. அது எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்க, நீங்கள் எப்படி அரைக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி ப்ரொப்போர்ஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும். இந்த அடை சும்மாவே சாப்பிடலாம். நல்ல ஒரு புரதச்சத்து உள்ள ஒரு ஐட்டம். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு உடம்புல எல்லாம் நல்லதெல்லாம் போய் சேரும். ஸோ இந்த அடையில் நீங்கள் கடைசியாக பார்த்துருப்பீங்க, அந்த மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு நான் கலந்துட்டு அதை நான் சேர்த்துருந்தேன். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. இது நல்லா இந்த திக்கு கன்சிஸ்டன்சிக்கு காமிச்ச மாதிரி இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை கடாய் வச்சு நான் அந்த வெங்காயத்தை ஹாஃபாக கட் பண்ணி எண்ணெய் போட்டு நான் அதை நல்லா போட்டு ரப் பண்ணுறேன். அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது தயாராகிடும், ஒரு பக்குவ நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே அந்த அடையை சுட ஆரம்பிக்கலாம். ஸோ நார்மல் தோசை மாதிரியெல்லாம் நம்ம ஈஸியெல்லாம் சுட முடியாது. ஒரு கரண்டி எடுத்துமா லேசாக சுத்த பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு வரும். நீங்கள் அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாதீங்க. நல்லா கொஞ்சம் திக்காக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. சும்மா அப்படி நீங்கள் தோசை ஷேப்பில் நீங்கள் சுட்டுட்டு நல்லா எண்ணெய் சுற்றி விட்டுடுங்க. நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் கூட நீங்கள் எண்ணெய் விட்டுடுங்க. நல்லா சிம்மில் வச்சோ இல்லைனா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சோ பார்த்தீங்கன்னா சுடுறப்போ உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இந்த அடை அமைஞ்சது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த அடையில் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வேலைக்கு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறீங்கன்னா இது நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது மொத்தமாக நீங்கள் கலந்துடக்கூடாது. அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் போட்டு தாளிச்சிட்டு அதை அந்த மாவில் போட்டு கலந்துக்கிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுட ஆரம்பிங்க. மேலவே
பார்த்தீங்கன்னா கிரேட்டட் கேரட்ஸு, அதுக்கப்புறம் கிரேட்டட் ஆனியன்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் போட்டு வதக்கிட்டு நீங்கள் எல்லாமே சேர்த்து கலந்துட்டு கூட நீங்கள் அடை சுடலாம். அப்படி இல்லைனா சும்மா மேலே கூட தூவிட்டு நீங்கள் வந்து சுட்டு நீங்கள் வந்து சாப்பிடலாம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இன்றைக்கி நான் வெங்காயம் இந்த மாதிரி கேரட் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிரேட் பண்ணாமல் எதுவுமே தாளித்து நான் போடாமையே சும்மாவே நான் வந்து அடை செஞ்சப்போ நல்லா டேஸ்ட்டாக தான் அமைஞ்சது. அந்த மாதிரிலாம் தாளித்து நம்ம போட்டு சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக வந்து இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இது ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி. நைட்டு வந்து நம்ம ஊற வச்சுட்டா காலையில் எழுந்து நம்ம அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அடை வந்து சுட ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நல்லா தின்னாக வந்து சுட முடியாது, கொஞ்சம் திக்காக தான் சுட முடியுது. ஸோ எண்ணெய் நல்லா விட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி நல்லா ரோஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக வருது. இந்த வானிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிறது இந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் யாராக இருந்தாலும் பேச்சுலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் செய்கிற சமையல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து செய்யலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. நானாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நானாக வந்து ஒன்று செஞ்சு பார்ப்பேன். அது நல்லா அமையும். அந்த ரெசிபியை தான் நான் இங்கே உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் நான் செய்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 95% நல்லா சக்ஸஸாக தான் வரும். ஒரு 5% தான் உப்பு கம்மியாகவோ காரம் கொஞ்சம் அதிகமாகவோ இந்த மாதிரி ஏதாவது வந்து சின்ன மிஸ்டேக் ஆகிருக்குமே தவிர யாராக இருந்தாலும் ஈஸியாக சமைக்கலாங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. ஸோ பேச்சுலர்ஸ்லாம் வருத்தப்படவே தேவையில்லை. பேச்சுலர்ஸ் செய்கிற சமையல் இன்னும் நல்லாவே இருக்கும். லேடிஸ் செய்கிற சமையல் லேடிஸ் செய்கிறது தான், பேச்சுலர்ஸ் செய்கிறது தான். ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும். அவங்க கொஞ்சம் பக்குவப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது செஞ்சு போர் அடிச்சு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து நல்லா செய்யாமையும் இருக்கலாம். பட் பேச்சுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் ருசிச்சு சாப்பிட்றப்ப ருசிச்சு செய்யணும் தான் நினைப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். அதனால் சொல்ல வரேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சைட் டிஷ் எதுவுமே செய்யலை. சைட் டிஷ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வெங்காய சட்னி நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். இல்லைனா சாம்பார் கூட காரசாரமாக ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். இல்லைனா ஊறுகாய் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இது எல்லாத்தையும் தாண்டி நல்லா சாஃப்டாக அமைஞ்சதுங்க. ஏன்னா உளுத்தம்பருப்பு நம்ம போட்டிருக்கோம், நல்லா ஊற வச்சிருக்கோம், நல்லா ரன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுட்டு சாப்பிட்றப்ப நல்லா வந்து டேஸ்ட்டாக சாஃப்டாக வந்து இருந்தது. ஓரத்துலலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது. செம்ம சூப்பரான ரெசிபி. ஸோ இந்த அடை பார்த்தீங்கன்னா நல்லா புரத சொத்து கொண்ட ஒரு அடை. அதனால் இந்த அடையை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கும் நல்லது தான். இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொல்லுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கொள்ளு சாப்பிட்றப்ப நம்ம உடம்பும் குறையும், கிட்னிக்கெல்லாம் கூட நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இந்த நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரியான இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்லது. இது எல்லாம் தாண்டி கொள்ளு நீங்கள் வந்து நிறையவும் சாப்பிடக்கூடாது, உடம்பு வந்து சூடாகுமா. அதனால் அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துக்கணும். கொள்ளு நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது ரெசிபி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப அன்றைக்கி முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க. அப்போ நல்லது. உங்களுக்கு இந்த மாதிரியான ட்ராபேக்ஸும் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது. இது எல்லா உணவுலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆராய்ஞ்சு நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடையெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது தான். கிட்னி ஸ்டோன் எல்லாம் கூட குணமாகும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ உடம்பு குறையுமா. ஸோ இந்த மாதிரியான ஃபைபர் ரிச் ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஸோ டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் நான் எடுத்த மாதிரி 1 கப்பு அந்த கொள்ளுக்கு 1 கப்பு நீங்கள் பச்சரிசி நீங்கள் எடுத்துக்காதீங்க. 1 கப்பு கொள்ளு, மற்றபடி மற்ற பருப்பெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு இல்லைனா 1/2 கப்பு போட்டுக்கோங்க. எப்பயுமே அரிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதிகம் தான். அதனால் நீங்கள் அதை கம்மி பண்ணுறப்ப உங்களுக்கு உடம்புக்கு நல்லது தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்போ டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அரிசியோட குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொள்ளு அடை ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக நான் வந்து செஞ்சு பார்க்குறேன். அது நல்லா வந்திருக்கு. அதை நான் வந்து ரெசிபியாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.